ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பிக் பாஸ் வந்து நிறைய க்ராசரிஸ் அனுப்பியிருக்காரு. நிறைய ஃப்ரூட்ஸ் அது இது என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே அனுப்பியிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் செம்ம ஹாப்பியாக ஸ்டோர் ரூமில் டான்ஸ் ஆடுறாங்க. இப்போ பார்வதி சொல்கிறாங்க, இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த வாரம் வச்சு செய்ய போகிறாங்க நம்மளை, நல்லா தெம்பாக சாப்பிட்டுட்டு கஷ்டப்படட்டும்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே கரெக்ட் தான். ஏன்னா வந்து ரொம்ப இதான கேப்டன்சி டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்து வேறு என்ன டாஸ்க் வரப்போகுதுன்னு தெரில. ஸ்கூல் டாஸ்க்குங்கிற மாதிரி ஒரு காசிப் போயிட்டுருக்கு. அது எவ்வளோ கரெக்டுன்னு தெரில. கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நான் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதியும் அமித்தும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அமித் வந்து ஜென்ரலி சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு வந்து காசிப் பண்ணுறது பிடிக்காது, ஏன்னா அது வந்து சரி இருக்காது காசிப் பண்ணிகிட்டு இருக்கிறதுங்கிற மாதிரி அவர் ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியாது, நம்ம அப்சர்வ் பண்ணுறத ஜஸ்ட் பேசுகிறோம் அவ்வளோதான், அது காசிப் கிடையாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கேப்டன் ஆனால் இவங்கெல்லாம் கிச்சன் டீமில் போடக்கூடாது, யார் யார் கிச்சன் டீமில் போடணுங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அப்போ அமித் சொல்கிறாரு, கானா வினோத் எப்போவுமே யாராச்சும் சமைக்கும் போது ஒரு கருத்து சொல்லிகிட்டே இருக்காரு, ஸோ அவரை போடலாம் அப்படின்னு சொல்லி அமித் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு பார்வதியும் வந்துட்டு ஆமாம் போடணும், எப்படியும் கனி இவங்களெல்லாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு 2 பேரை வந்து நல்லா சேர்த்து ஒன்றா பாத்திரம் கழுவுறதில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு சொல்லும்போது எனக்கு வந்து நெட்டு இதாகிடுச்சு, அதனால் எனக்கு அதுக்கு சரியாக கேட்க முடியல. அவங்க யாருக்காவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். 2 பேரை சேர்த்து ஒன்றா பாத்திரம் கழுவுறதுக்கு போடணும். அப்புறம் யாரெல்லாம் வேலை செய்யாமல் இருந்தாங்களோ அவங்கள எல்லாம் நல்லா வேலை செய்ய, ரொம்ப கஷ்டமான வேலை உள்ள டிபார்ட்மெண்ட்டில் போடணும். நான் வந்து போன வாரம் ஃப்ளோர் கிளீனிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து விக்ரம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து தேவையே இல்லாமல் ஒரு சோஷியல் இஷ்யூ பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு வியானாவையும் சுபிக்ஷாவையும் கூட வச்சுக்கிறாரு, தேவையில்லாமல் ஒன்று பேசுகிறாரு. அது என்னடா அது நேச்சுரலாக ரோல் அவுட் ஆன கான்வர்சேஷன் மாதிரி இல்லையே அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களாமா, அவர் ரொம்ப சோஷியல் இது உள்ள மனுஷன் அப்படிங்கிறத பப்ளிக் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அப்படி பேசுகிறாங்க. நான் வந்த உடனே கனியக்கா அதில் அவங்களுக்கு தெரிஞ்ச 2-3 பாயிண்ட்ஸை போட்டு அடிக்கிறாங்க. நான் வந்தோடனே எல்லோரும் அப்படி கலைச்சிட்டு போயிடுறாங்க. டேய் என்னங்கடா இது, எப்போ பார்த்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷனா அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. அந்த டிஸ்கஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.